இப்போ அவ்வளோதான். ஐயா நல்லா குளிச்சுட்டு ஜம்முன்னு நல்லா தலையெல்லாம் சீவிட்டு அவங்க கழுத்தில் மணிலாம் போட்டுட்டு நான் எங்கடா இருக்க கசுவா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா கழுத்தில் வந்துட்டு ஒரு மணி தொங்கிட்டு இருக்கும். அதை எடுத்து அப்படியே கழுத்தை வந்துட்டு ஆட்டி கேட்கும், நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அந்த மாதிரி நம்ம சீவிட்டு மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா பூனைக்கு வந்துட்டு முடி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதை வச்சுட்டு சூப்பராக சீவி விட்டுட்டே இருக்கும் பாருங்கள். அந்த ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ தான் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். எங்கன்னா போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம தானே குளிச்சுட்டு கிளம்புவோம், அப்படி இல்லை. ஃபஸ்ட்டு இந்த பூனைக்குட்டியுடைய பேர் வந்துட்டு கஸ்வா. இதை நல்லா சாம்பலாக போட்டு சூப்பராக குளிக்க வச்சுட்டு நல்லா முடியெல்லாம் வந்துட்டு ஃபுல்லாக காய வச்சுட்டு அந்த வாலெல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்குன்னு ஒரு சீப்பு இருக்குது, அதை வச்சுட்டு சூப்பராக சீவி விட்டுட்டே இருக்கும் பாருங்கள். அந்த மீசையெல்லாம் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும் சீவிடும் போது. அவளுக்கும் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்துட்டு சுகமாக இருக்கும் போல். நாங்கள் சீவிக்கிட்டே இருப்போம். அழகாக மடியில் வந்து படுத்திருப்பா. ஃபஸ்ட்டு நல்லா குளிக்க வச்சு காஞ்சதுக்கப்புறமேட்டு ஃபுல்லாக அந்த அம்மாவுக்கு தலையெல்லாம் சீவி உடம்பு ஃபுல்லாக முடியை நல்லா சீவி விட்டுட்டு ஃபைனலாக அந்த வாலெல்லாம் இருக்கும் இல்லையா, அதையும் வந்துட்டு நல்லா சீவி ஃப்ரெஷ் ஆக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு தான் வந்துட்டு நாங்கள் கிளம்புவோம். இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் எங்கள் வீட்டு பூனை எப்படிலாம் வந்துட்டு குளிக்க வச்சுட்டு சீவி விடுறோம். அதுவும் இல்லாமல் அந்த வாலெல்லாம் அந்த மாதிரி சீவி விட்டு அந்த உடம்புல இருக்கக்கூடிய அந்த முடியெல்லாம் அந்த மாதிரி நம்ம சீவி விட்டு மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா பூனைக்கு வந்துட்டு முடி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி அந்த வாலை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பூனை வச்சுருக்கீங்க அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் நீங்களும் வந்துட்டு எனக்கு கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த பூனைக்குட்டியில் இந்த இருக்கக்கூடிய அந்த வால் வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். அது நடந்து போகும்போது பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த வாலெல்லாம் வந்துட்டு. அதுவும் இல்லாமல் மற்ற கலர் பூனை கூட நமக்கு வந்துட்டு அந்தளவுக்கு தெரியாது. இந்த ஒயிட் கலர் பூனை வந்துட்டு நம்ம வளர்க்கும் போது குளிக்க வச்சோம் அப்படின்னா தான் அந்த பூனையை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது நடந்து ஓடும் போதெல்லாம் அந்த சீப்பை வச்சு நம்ம எந்தளவுக்கு அந்த பூனைக்கு வந்துட்டு அந்த முடியை சீவி விடுறோமோ அந்தளவுக்கு முடி வந்துட்டு சிக்கும் ஆகாது. நல்ல ஒரு மெயின்டெனன்ஸாக இருக்கும். முடி வந்துட்டு சாமானியத்தில் சீக்கிரமாக கொட்டாது. பாருங்கள், சீவி அந்தளவுக்கு முடியே வரல பாருங்கள். ரொம்ப அழகாக பொசு பொசுன்னு இருக்கும். இதுவே இப்போ நம்ம வந்துட்டு குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் மாற்றணும் அப்படின்னா குழந்தைங்களாம் ஓடி ஓடி போவாங்க, இல்லைன்னா கத்துவாங்க. அவங்க ட்ரெஸ் போட முடியாது, பவுடர் அடிக்க முடியாது, தலை கூட வார முடியாது. ரொம்பவே வந்துட்டு கஷ்டமாக இருக்கும். அதுவும் இந்த பூனை பாருங்கள், எப்படிலாம் நம்ம படுக்க வைக்கணுமோ அந்த சைடெலாம் வந்துட்டு படுத்துக்கிட்டு நமக்கு சீவுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு அழகாக காட்டிக்கிட்டு ஒரே இடத்துல வந்துட்டு அழகாக குழந்தை போல் அவ்வளோ அழகாக வந்துட்டு படுத்துருக்கு. இந்த பூனை பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு சேட்டை எதுவுமே பண்ணாது. ரொம்ப வந்துட்டு சைலண்ட்டாக இருக்கும். நம்ம கூடயே தான் இருக்கும். நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ நம்ம பின்னாடியே வந்துடும். எங்கடா இருக்க கசுவா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா கழுத்தில் வந்துட்டு ஒரு மணி தொங்கிட்டு இருக்கும். அதை எடுத்து அப்படியே கழுத்தை வந்துட்டு ஆட்டி கேட்கும், நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சத்தத்தை வச்சுட்டு அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட நாங்கள் போய் பார்த்துப்போம். திடீர்னு பார்த்தோம்னா காணோம், திடீர்னு பார்த்தோம்னா கட்டில் கீழே போய் படுத்துருக்கோம். இந்த மாதிரி சவுண்டு விட்டோம் அப்படின்னா அழகாக வந்துட்டு வந்துடும். நல்ல ஒரு பாசமாக இருக்குது. ஏன்னா சின்ன வயசுலேயே நாங்கள் வந்துட்டு தூக்கிட்டு வந்துட்டோம். ஒரு மாதத்துலேயே வந்துட்டு இந்த பூனைக்குட்டி தூக்கிட்டு வந்துட்டோம். அதனால் இது வந்துட்டு இன்னி வரைக்கும் எங்கள் மேலே வந்துட்டு பாசமாக இருக்கும். எதுவுமே வந்துட்டு செய்யாது, ரொம்ப சேட்டையும் பண்ணாது. அழகாக சுற்றி வந்துட்டு அது பாட்டுக்கு ஜாலியாக விளாண்டுக்கிட்டே இருக்கும். இப்போ அவ்வளோதான். ஐயா நல்லா குளிச்சுட்டு ஜம்முன்னு நல்லா தலையெல்லாம் சீவிட்டு அவங்க கழுத்தில் மணிலாம் போட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள்.